விளங்குதில்லை கண்ணே. இதற்கு விளக்கமெல்லாம் சொல்லிட்டோமா? சொல்லி முதல்ல அதற்கு பொருள் எடுத்து ஒன்றும் பரவாயில்ல சார். இந்த மந்திரத்துக்கு முழு பொருள் சொல்லிட்டோமா? சொல்லியாச்சா? அப்போ வேகமாக சொல்லிட்டு போயிடும். எனது பசுத்தன்மையும், பசுத்தன்மைனா என்ன அர்த்தம்னா சிக்கையுடைய உயிராக பாசத்துக்கு உட்பட்டு பிறவிக்கு உள்ளாகுதல் தான் பசுத்தன்மை. பசுத்தன்மையும் மரக்கட்டினா ஆணவம் கண்ணுமாய் நீக்கி அருளி அன்பும் பண்பும் இல்லாத பித்தன் இவனான் என்று உலகம் கூறும்படி பித்தன் எண்ணின பிறர் பேசுறாங்க சொல்றாங்க. நான் ஆட்டவர் மந்தமை ஆத்ம நாமும் அவர்தன்மை ஆத்ம. திருச்சதங்கிற 4வது மந்திரம் இந்த செய்தி தான். ரத்தம் மனத்தன சொல்றாங்க, அவங்க மனசுல தோணுங்க சொல்றாங்க. திருச்சதத்துல 4வது மந்திரத்தில் ஒத்தனை சொல்லிடுங்க. அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? பண்டிதமணி தான் எழுதிக்கிறார். என்ன அர்த்தம் தெரியுமா? நான் ஒரு சுத்தமான சைவனாக செயல்படுறேன். சுத்தமா அவர் சொல்ல ஒரே அதுதான். ஆனால் என்னுடைய புறச்செயல்களை மட்டுமே பார்ப்பவர்கள் என்று எழுதுகிறார்கள். என் அகச்செயல்களை தெரிந்து கொண்டவர்கள் புகழ்கிறார்கள். அவங்களுக்கு தோணுத ஒத்தனை சொல்லிட அப்படிங்கிறார். ஊர் தெரியுது. ஆனால் நான் இதையெல்லாம் கண்டுக்கிறாங்க. ஒருத்தனோட இருக்கிறாங்க நம்ம வீட்டை வெளியே போகிறத குறைச்சிடுவோம். அவர் சொல்றாரு ஊர் தெரிஞ்சு. அதுக்கு தான் நான் எல்லா ஊருக்கும் போனேங்கிறார். ஊர் தெரிந்து அது ஒரு நுட்பமான உரை சொன்னார் பண்டிதமணி. புகழ்கிறான். அதன் பயம் இறைவனுக்கும் கிடையாது, மாணிக்கவாசம் கிடையாது, அவனுக்கே தான். யாருக்கே தெரியும். ஞானிகளை இழந்தால் யார் இழந்தானோ அவனுக்கே அது திரும்ப வரும். அப்படியே வராது, மடங்காக வரும். எப்படி வரும்? மடங்காக வரும். சைவத்தில் பெரியவங்களுக்கு செய்கிற எந்த ஒரு குற்றத்துக்கும் மன்னிப்பு கிடையாது. அதாவது சிறியான போதத்தில் 80வது 2வது அதற்கு தீர்ப்பே அதற்கான தீர்வு பரிகாரம் இல்லாதது என்னதுன்னா ஞானிகளை இகழ்வது. ஞானிகளை இகழ்வதற்கு பரிகாரம் கிடையாது. அதில் சொன்னால் என்னை உலகினர் கூறும்படி செய்வித்து தான் பெயர்த்து போகா வண்ணம் நான் உன்னை விட்டு நீங்காதபடி. நீங்க போன வகுப்புக்கு வந்தியா? போன வகுப்புல வந்தீங்களா? வரலையா? யார் அப்படி வரல? அதான் நீங்க வரலையா? எடுத்துட்டோம், எடுத்தாச்சு. எல்லாரும் என்னங்க அவங்களுக்கு ரேஷன் வரலன்னா வரலங்கிறாங்க. ரேஷன் போட்டதை ஒருத்தர் சொல்ல மாட்டேங்கிறாங்க. அவங்க கார்டுக்கு ரேஷன் வரலையா? ரேஷன் போடல. இது எடுத்தாச்சு. எனக்கு எப்போ ஞாபகம் தெரியுமா? அந்த மனம் புத்தி சித்தம் அகங்காரம் விளக்கம் சொன்னதுனால எங்களுக்கு ஆசிரியர்களுக்கு என்ன அந்த பாடத்திட்ட போனால் கண்டுபிடிச்சு எடுத்துக்கிறோமா இல்லையான்னு கண்டுபிடிச்சிடும். மனம் புத்தி சித்தம் அகங்காரம் விளக்கம் சொன்னேன். சித்தம் திண்டையிட்டால் திருப்பாதம் கட்டி வைக்க சொன்னேன். ஞாபகம் வருதுங்கிற சேரன் பாட்டு சொன்னேன். ஞாபகம் வருதா இப்போ? சேரன் பாட்டு சொன்னேன். அதே மாதிரி சித்தம் சிவமாக்கி செய்தனவை தவமாக்கும் அப்படிங்கிற மாணிக்கவாசத்தை வழி சொன்னேன். அதெல்லாம் அப்படியே கிளீனாக வீட்டால் ஆகிடும். இதான் கொஞ்சம் உள்ள உண்மையாக உள்ள போயிட்டோம்னா போகாவண்ணம் நினைவு என்கின்ற வலிய கைத்தினால் என்னை திருவடியில் கட்டுவித்த அறிஞனால் இறைவன் ஒரு அறிஞன்கிறார். அறிஞன்னா குரு என்று பொருள். இறைவனை நீங்க 3 நிலையில பார்க்கலாம். அம்மையப்பரா பார்க்கறதுல பக்குவம் இல்லாதவங்க அம்மையப்பரா பார்த்தா நம்ம அம்மா அப்பாவை பார்க்குற மாதிரி பார்க்கணும், அவ்வளவுதான். பக்குவப்பட்டவன் அம்மையப்பரா பார்த்தா நாம அம்மா அப்பாவை பார்க்குற மாதிரி பார்த்தோம்னா மறைப்பு சக்தி. பக்குவப்பட்டவனா அம்மா அப்பாவை பார்த்தா என்ன சக்தி? அருள் சக்தி. அம்மையப்பரா பார்க்கறதுலே 2 வகை இருக்கு, தெரிஞ்சுக்கங்க. நாம பக்குவப்படாதவர்கள் அம்மையப்பரை பார்ப்பது எதற்கு சமம்? மறைப்பு சக்தி. அம்மை என்ன சக்தி தான்? மறைப்பு சக்தி. பக்குவப்பட்டவர்கள் அம்மையப்பரை பார்க்கறாங்க. சிவபுராணத்துல கடைசியில காட்சி கொடுக்கிறாங்க. என்ன சக்தியாகுது? அருள் சக்தியாகுது. சிவனை நீங்க 3 நிலையில பார்க்கலாம். அம்மையப்பரா பார்க்கறதுல 2 நிலை, மறந்துடக்கூடாது. நானும் அம்மையப்பரா சார் பார்த்தேன் அப்படின்னு சொல்லக்கூடாது. சிவனுக்கு ஒரு பேர் எடுத்து சுமப்பான்னு ஒரு பேர் சைவ சித்தாந்தத்தில். ஒருத்தர் யார்கிட்ட எடுத்து சுமப்பாக்கல, நான் கட்டாயம் எடுத்து சுமப்பாரு. அப்போ மாணிக்கவாசனையும் எடுத்து சுமக்கிறாரு, என்னையும் சுமக்கிறாரு, பல்லக்கு கொடுக்குறாரு, ஞானசம்பந்தரை சுமக்க வைக்கிறாருன்னு கேட்டாரு. அப்படி இல்லை, நாமளே இறைவன் எடுத்து சுமக்கிறோம்னா உலகத்துக்கு டிஸ்டர்பன்ஸ் ஆகுது, அதனால எடுத்து சுமக்கிறோம்.
இவங்க 2 வயசு குழந்தை இருந்து ஒரு அம்மா இந்த 2 வயசு குழந்தைய விட்டுட்டு அந்த குழந்தை என்ன பண்ண இதை தூக்கிட்டு போயிடும். அதுபோல் அந்த மாலையை தூக்கிட்டு போகும், மைக்கை பிடிச்சி எடுத்து விடும். அவங்க அம்மா என்ன பண்ணுவாங்க, குழந்தை எடுத்து எடுத்து வச்சுடுவாங்க. அதேமாதிரி சாமியெல்லாம் நம்மளை சுமப்பாங்க. ஏன்னா நம்மளை கீழே விட்டால் பூமிக்கு ப்ராப்ளம், அடுத்தவனுக்கு ப்ராப்ளம். அதனால சாமி என்ன செய்யாதவங்க எடுத்து சுமப்பாங்க. புரியுதா? அதே மாதிரி தான் இந்த இடத்துல இறைவனை அம்மையப்பரா பார்க்கிறது ஒரு நிலை. இன்னொரு நிலை, 3 நிலை. யோக வடிவம், சைவ சித்தாந்த நிலைகள். நம்ம ஊரே கோயிலில் பாடம் எடுக்கும்போது 100 பக்கம் நோட்டு போட்டு நோட்ஸ் எடுக்கிற ஒரே புக்கு நம்ம கூட தான் உண்டா இல்லையா? நமக்கு என்ன புகார் வருதுன்னா, வகுப்பே 2ஆ பிரிக்கிறாங்க. நோட்டு போட்டு புஸ்தகம் கொண்டு வந்து நோட்ஸ் எடுக்கிற வகுப்பு, நோட்ஸ் எடுக்காத வகுப்பு பிரிக்கிறாங்க. நம்ம வகுப்புக்கு என்ன சிறப்பு? மாணவர் புக்கோட வர்றாரு, நோட்டோட வர்றாரு, என்ன செய்யறாரு? நோட்ஸ் எழுதுறாரு. அப்பனா எந்த அளவுக்கு ட்ரெயினப் ஆகிருப்பாங்க கேட்காங்க. மாணவர் என்ன செய்யணும்? நோட்ஸ் எடுக்கணும். அப்போதான் வகுப்பு சக்சஸ் ஆகும். யோக வடிவம், போக வடிவம், ஏக வடிவம். இறைவனுக்கு எத்தனை வடிவம்? 3 வடிவம். போக வடிவம் என்பது அம்மையப்பன். அந்த போகத்திலே 2 இருக்கு. வினை போகம் வேற, சிவபோகம் வேற. சராசரி மனிதன் அம்மையப்பரா பார்க்கிறது வினை போகம். மாணிக்கவாசகர் போன்றவங்க அம்மையப்பரா பார்க்கிறது சிவபோகம். அப்படி புரிஞ்சீங்கன்னா தான் உங்களுக்கு புரியும். யோக வடிவம் என்பது தட்சிணாமூர்த்தியா பார்க்கிறது. தட்சிணாமூர்த்தியா இறைவனை பார்க்கிறது யோக வடிவம். நீங்க ஒரு சிவாலயத்துக்கு போறீங்க, உங்களுக்கு நிறைய நூல்கள் புரியணும், வேதம் புரியணும், ஆகமம் புரியணும், திருமுறை புரியணும், சித்தாந்தம் புரியணும்னா தட்சிணாமூர்த்தி வழிபாடு அதிகம் செய்யணும். அப்போ நீங்க சிவனை யாரா பார்க்கணும்? யோக வடிவத்தில் தட்சிணாமூர்த்தியா பார்க்கணும். ஜாதகத்தில் தட்சிணாமூர்த்திக்கு பரிகாரம் பண்ணிடுறாங்க. அதுவும் இது ஒண்ணு கிடையாது. நான் சொல்றது சைவ சித்தாந்தம். அது சொல்ற ஜாதகம் 2 உண்மைதான். சேனல் அது வேற இது. இப்போ தட்சிணாமூர்த்தி வழிபாடு மூலமா என்ன வரும்? ஞானம். நான் யோகம் வரும். மாணிக்கவாசகர் தட்சிணாமூர்த்தி வழிபாடு திருவாசகத்தில் 3 இடத்துல சொல்றாங்க. 13வது பதிவு, 12வது பதிகத்தில் ஒரு பதிகத்தில் 2 மந்திரம், இன்னொரு பதிகத்தில் 1 மந்திரம் சொல்றாங்க. கல்லாளி திருவிளையாட்டு புராணம், கல்லாளி முனையமர்ந்து நான்மறை 6 அங்கம் முதல் கற்ற வேண்டி வல்லாரின் 40க்கும் வாக்கியந்த புராணமாய் மறைக்கு அப்பாலாய் எல்லாமாய் அழகுமாய் இருந்ததனை இருந்தபடி இருந்து காட்டி சொல்லாமல் சொன்னவரை. அதில் சாமி பேச மாட்டேங்கிறார் பாருங்க. சிவா சொல்லாமல் பேசின பாடம் கேட்க மாட்டேன். நான் பாடம் கேட்கும்போது ஒரு நடக்கும்போது உங்களால் கேட்க முடியாமல் பேசுறது நான் லட்சணாமூர்த்தி மாதிரி உட்கார்ந்தாலும் கேட்க மாட்டேங்க. சாமி பேசுறது என்று பிடித்து வச்சுக்கார். சொல்லாமல் சொன்னவரை நினையாமல், நினையாமல்னா மறக்காமல், நினையாமல் நினைந்து பல தொடக்கை வைப்பான். சாமியான் பேசுறதுல ஒரு விளக்கம் சொல்லணும்னா பரவாயில்ல, சொல்லிக்கலாம். இங்கே சொல்லிக்கலாம், இங்கே சொல்ல அடுத்த வாரம் என்ன வடிவம்லாம் சொன்னா? வேக வடிவம், யோக வடிவம், யோக வடிவம் சொல்லிட்டேன். வேக வடிவம்ங்கிறது பைரவர், பைரவர், காளி, இதெல்லாம் என்ன வடிவம்? வேக வடிவம். அதாவது தர்மங்களை நிலைநாட்ட, அதர்மிகளை அழிக்க சாமி என்ன வடிவம் எடுக்கிறாரு? வேக வடிவத்தில். அது வேக வடிவம். இப்போ உங்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை, ஒருத்தர் தொந்தரவு பண்றாரு, வியாபார ரீதியா, தொழில் ரீதியானா நம்ம கட்டாயம் பைரவர், பைரவர், காளி வழிபாடு செய்யணும். அந்த வேக வடிவம் தான் நமக்கே எதை கொடுக்கும்? ஒரு வேகத்தை கொடுக்கும். அந்த வேக வடிவம் தான் நமக்கு ஒரு வேகத்தை கொடுக்கும். இந்த 3 வழிபாடு வச்சிருக்கிறாங்க. எதுக்குன்னு தெரிஞ்சு வச்சுருங்க. சைவ சித்தாந்த பேசிக்கல தெரிஞ்சுக்கிறீங்க. கதை சொல்றாங்க, எவ்வளவு வச்சு என்ன பண்ண போறீங்க? போக வடிவம் என்பது அம்மையப்பராக பார்ப்பது. வேக வடிவம் என்பது பைரவர், பைரவர், காளி, இது போன்ற வடிவங்கள். முருகனெல்லாம் வேக வடிவம் கிடையாது. அப்படின்னா சேவலும் மயிலுமா எப்படி வைப்பார்? வேகம் வருது, அந்த வேகத்தை என்ன செஞ்சுக்கிறாரு? குறைச்சிக்கிறார் முருகன். சாந்தமூர்த்தி தான் முருகன். அடுத்தது யோக வடிவம் என்பது தட்சிணாமூர்த்தியினுடைய வடிவம். நடராஜர் ஆனந்த வடிவம். என்ன வடிவம்? அது தனி, அது இதில் சேரம். அதையெல்லாம் இந்த மந்திரத்தில் பார்த்தோம். அடுத்த மந்திரம் பார்க்கிறோம். 8வது மந்திரத்திற்கான பொருள், அளவிலாத எண்ணங்களால் நான் அழுத்தப்பட்டேன். அளவில்லாத எண்ணங்களால் நான் அழுத்தப்பட்டேன்.
நல்ல அறிவு இல்லை. நல்ல அறிவு இல்லாமல் போனது. திருவாசகத்துல சொல்றதெல்லாம் யார சொல்றது? நம்மள சொல்றது. நல்ல அறிவு இல்லாமல் போனது. நாம் செய்கின்ற செயல்களின் பயனாக இது என்ன வரும் என்று அறியாமல் இருக்கிறேன். பயனற்றவனாக கிடக்கிறேன். அடுத்த பத்தி, அடுத்த பேரகிராஃப். எனக்கு நீ எல்லையில்லாத பேரின்பத்தை தந்தாய். என்னை அடிமை கொண்டாய். தில்லையிலே பஞ்சகமில்லாத தேவர்களும் தில்லையிலே பஞ்சகமில்லாத தேவர்களும் உன்னை தொழுவதை நான் பார்த்தேன். குறிப்புரை பாவகம் என்றால் நினைவு என்று அர்த்தம் அல்லது கற்பனை. அறிவு இன்றி என்றால் ஞானம் இல்லாமல். வெறுவியவன் ஒரு வார்த்தை இருக்கிறார். வெறுவியவன், வெறுவியவனாய் கிடப்பேன். பயனற்றவன், யூஸ்லெஸ்ங்கிறவங்கள நம்ம வழக்கல அதே மாதிரி பயனற்றவனாய் கிடக்கு எனக்கு. அது பிறகு உள்ளதெல்லாம் பொருள் புரியும். மந்திரம் சொல்லி பாருங்க. அளவிலா பாவகத்தா. மனிதனுக்கு என்ன பிரச்சனைனா அளவற்ற நினைவுகள், அளவற்ற கற்பனைகள். என்னது? அளவற்ற நினைவுகள், அளவற்ற கற்பனைகள். நாங்க இந்த வகுப்பு வியாழக்கிழமை வகுப்பு இல்லைன்னா குரூப்ல போடுறது இல்லை. ஏன்னா வகுப்பு வர்றவங்களுக்கு வகுப்பு இல்லைன்னு தெரியும். வகுப்புலே வராதவங்களுக்கு எதுக்கு நீங்க லீவ் விட்டீங்க? உங்களுக்கு உடம்பு முடியுது, ஹாஸ்பிட்டலுக்கே போயிட்டீங்க, இப்படி போகிறது எனக்கு. நான் ஹாஸ்பிட்டல் போகணும், ஹாஸ்பிட்டல் போகணும்னு நினைக்கிறேன். புரியுதா? தேவையற்ற 9 நாளை உடுப்பது 4 மூலம் 80 கோடி நினைந்து இறங்குவேன். தமிழ் இலக்கியம் சொல்லுது. இந்த மந்திரத்தை ஞாபகம் சொல்லுங்க. வாழ்க்கையில் எந்த ஆசையும் வராது. ஆசைனா பேராசை வராது. ஆசை இருக்கான பேராசை. 9 நாளை என்ன சாப்பிடுவார்? காலையில் 4 இட்லி தின்றார். தமிழ் இலக்கியம் சொல்லுது. காலையில் 4 இட்லி தின்றுவார். மத்தியானம் ஒரு தட்டு சாப்பாடு சாப்பிட போறார். நைட்லும் அதே மாதிரி 2 சப்பாத்தி சாப்பிட போறார். 9 நாளை உடுப்பது 4 முழம். ஒரு 4 முழம் வேஷ்டியை கட்ட போறார். நான் சொல்லுகிறது தமிழ் இலக்கியம். 9 நாள் உடுப்பது 4 முழம் 80 கோடி நினைவு இறங்கும். மைண்ட்ல எவ்வளவு விஷயம் ஓடுது? 80 கோடி நினைவுகள் ஓடுது ஒவ்வொரு நிமிஷம். ஹாஸ்பிட்டலுக்கு போகும்போது இருந்த கவலை ஹாஸ்பிட்டல் போனா குறையணும் இல்லை, போகும்போது அதிகமாக என்ன ஆகிப்போது. இவன் ப்ரெஷர் இருக்குன்னு சொல்லிடுவாரோ நினைச்சா ப்ரெஷர் வந்தது. ரெகுலர் செக்அப்புக்கு என்னுடைய மனைவியை நான் கூப்பிட்டு போவேன். ரிசப்ஷனுக்கு வர்ற மாதிரி பரப்பிடுவாங்க. போகிற வழியில் நல்லா டீ கடையில் என்னெல்லாம் பிடிக்குது சாப்பிட்டு. புரியுதா? இறைவன் வகுத்த வயது ஒரு நாள் குறையாது. 5 வயது யாரும் இல்லை. டாக்டர் நினைச்சதுனால ஆய்வு கூட முடியாது, குறையும் செய்யாது. அதனால சந்தோஷமா மருத்துவம். ஹாஸ்பிட்டல்காரங்க அப்படிதான் கூப்பிடுறாங்க. ஒரு விளம்பரம் வருது, புதுப்பிச்சத்தை காணவில்லை, ஒரு விளம்பரம் வருது டிவியில். அதெல்லாம் பார்க்கறது இல்லை. அதெல்லாம் நீங்கள் அப்சர்வேஷன் பண்ணணும். அந்த புதுப்பிச்சத்தை காணவில்லைங்கிற இடத்துல டாக்டர் பார்க்கறதுக்கு முந்தைய ஹோட்டல் காட்டுறான். அந்த விளம்பரத்தில் ஹாஸ்பிட்டலில் காட்டுறாங்க. டாக்டர் காட்டுறதுக்கு எதை காட்டுறான்? கேண்டீனை காட்டுறான். என்ன அர்த்தம்னா முதல்ல கேண்டீனில் சாப்பிட்டு முதல் வருமானம் எங்கிருந்து வரட்டு? கேண்டீன்ல இருந்து வரட்டு. வேறு குழந்தைகள்லாம் கூப்பிட்டு வாங்க, விளையாடுறதுக்கு இடம் இருக்குங்க. புரியுதா? அது பிறகு யாரையும் காட்டுறாங்க, டாக்டரே காட்டுறான். நீ நல்லவர். அது நீங்க கவலைப்பட்டுட்டதுனால நீங்க பயந்து ப்ரெஷர் அதிகமாகிடும், சுகர் அதிகமாகிடும். இயல்பாக இருக்கும். எதையுமே எப்படி சந்திக்கணும்? 5 யாரும் இல்லை, 5 வருவதும் இல்லை. கேரளாக்காரங்களுக்கு சொல்லி கொடுத்துருவாங்க டெய்லி இந்த மந்திரத்தை சொல்லுங்க அப்படின்னு. அளவிலா பாவகம், அளவற்ற எண்ணங்கள். அதாவது இந்த வரியை மறந்துடாதீங்க. 9 நாளில் உடுப்பது 4 முழம். என்ன சாப்பிடுவோம்? 3 வேளை சாப்பிடுவேன். என்ன உடுத்துட்டு 4 முழம் வேஸ்ட் கட்ட போறேன். 80 கோடி விஷயங்களை எதுக்கு மைண்ட்ல ஓட்டணும்? நம்ம மைண்ட்ல நிறைய ஓட்டுறோம். அதாவது நெப்போலியன்
பாதுகாப்பான இடம் வந்துச்சுன்னா தூக்கம் வந்ததுன்னா குதிரையில் உட்காந்து தூங்கிடுவான். அவனுடைய 5 நிமிட தூக்கம் அவனுடைய 5 மணி நேர தூக்கத்துக்கு சமம். யாருடைய தூக்கம் எப்போ எப்படி உங்களுக்கு குதிரையில் உட்காந்து தூக்கம் வருது? இப்போதான் கோர்ஸ் செஞ்சீங்க, அடுத்த செகண்ட் இப்படி தூக்கம் வருதுன்னு கேட்டாங்க. உங்களை மாதிரி நான் மைண்டில் எல்லாத்தையும் போட்டு உலட்டுறது இல்லை. என்னுடைய மூளையை தனித்தனி அறைகளாக பிடிச்சி வச்சிருக்கேன். தூங்குனா தூங்கிடும் அப்படிங்கிறான். அதனால தான் அவன் யாராக இருக்க முடிந்தது, வீராக இருக்கும். நம்ம எல்லா விஷயங்களையுமே செய்யணும், போட்டு குழப்பம். எல்லா விஷயங்களையும் போட்டு குழப்பம். மைண்டில் எல்லாத்தையும் செய்யக்கூடாது, எல்லாத்தையும் ஏற்றக்கூடாது. ஒரு பொழுதும் வாழ்வது அறியார். திருக்குறள்னா எடுத்து பாரு. ஒரு பொழுதும் வாழ்வது அறியார் அப்படின்னு ஒரு திருக்குறள் இருக்கு. என்ன சொல்றது தெரியுமா? ஒரு வினாடி கூட இவனுக்கு சந்தோஷமா வாழ தெரியலங்கிறார் வள்ளுவர். ஒரு பொழுதும் வாழ்வது அறியார். ஒரு வினாடி கூட இவனுக்கு மகிழ்ச்சியா இருக்க தெரியல. நம்ம ரவிசங்கர் ஜி சாமி சொல்லுவார் அடிக்கடி, அவருடைய பக்தர்கள் அடிக்கடி சொல்லுவாங்க, கடந்த காலம் உடைந்த பானை முடிஞ்சது, அது எதுக்கு யோசிக்கிறீங்க? கடந்த காலம் உடைந்த பானை. திருச்செந்தூர் முருகனை நினைச்சா நாங்கள் அங்கே போயிருக்கும் போது 40,000 காணாம போச்சு. அதுதான் ஞாபகம் வருது. வந்துருமா இருக்காது, கவலைப்பட்டா வந்துருமா. நான் சொன்னேன், பணத்தை கழுத சாப்பிடல, எவ்வளவு மனசுதான் எடுத்தான். அவன் நல்லதுக்கு தான் பயன்படுத்த போறான். பணம் அவனுக்கு வந்தவழி தவறு, அவன் நல்லதுக்கு தான் பயன்படுத்த போறான். அதே மாதிரி அந்த பணம் காணாமல் சொன்னபோது தான் நான் கொரட்டை கொடுத்துங்க திருச்செந்தூர். புரியுது அவங்களுக்கு? கடந்த காலம் உடைந்த பானை. என் கூட வந்தவங்களுக்கு தெரியும். அது பிறகு தான் நல்லா தூங்கினேன். ஓய்வு உட்காந்து அழுதுட்டு இருந்தது, நான் படுத்து தூங்கிட்டேன். போறது போய் போயிடும். என்ன சொல்றீங்க? அது பிறகு வீட்டில் அடுத்த நாள் இருந்து செல்போன்ல ரிங்டோன் திருச்செந்தூரின் கடலோரத்திங்கிறது அது பிறகு தான் வந்திருக்கு. அந்த ஒரு வரி எங்க வீட்டுல வர்றதுக்கு 40,000. ஆமா, அது மாதிரி செல்போன் காணாம போச்சு, கூட வந்தவங்க பணம் காணாம போச்சு, செல்போனை மாத்திரம் ரிங்டோன் போட்டு கொடுக்குறான். திருச்செந்தூரின் கடலோரத்துல தான் பணமே போச்சு அப்படின்னு முருகர் நினைச்சிருங்க அப்படிங்கிறான். ரவிசங்கர் சாமி அழகா சொன்னார், கடந்த காலம் உடைந்த பானை முடிஞ்சு போச்சு. எதிர்காலம் மதிலுமே பூனை. அது என்ன வேணாலும் நடக்கும். நம்ம நினைச்சது நடக்கலாம், நினைக்காத நடக்கும். பூனை எந்த பக்கம் வேணாலும் குதிக்கும். நாளைக்கு என்ன வேணாலும் நடக்கும். இதே பிசினஸ்ல இதே டேன் இருக்கலாம், டேன் வேற மாதிரி மாறும். எது வேணாலும் நடக்கும். நிகழ்காலம் கையில் வீணைனார். நிகழ்காலத்தை வீணை மாதிரி பயன்படுத்து. நிகழ்காலம் கையில் கிடைத்த வீணை, அதனை என்ன செய்ய பயன்படுத்து அப்படின்னு சொன்னார். இதைதான் மாணிக்கவாசகர் பதிவு பண்றார். மாணிக்கவாசகர் விளக்குறதுக்கு ரவிசங்கர் ஜி அவர்கள் தேவைப்படுறாரு, அவையார் தேவைப்படுறாங்க. ஒரு பொழுதும் வாழ்வது அறியார் கண்டுபிடிச்சியா? ஒரு பொழுதும் வாழ்வது அறியார். திருக்குறள், திருக்குறளை யாரும் சொல்றதில்லை. எப்ப கேட்டாலும் ஆயிரம் முதல் எழுத்தெல்லாம் ஆதிபரம் முதலே உலகுங்கிறான். எதிர்காலத்தை என்ன சொன்னாங்க? எதிர்காலம் அதிகமே பூனை, நிகழ்காலம் வீணை. நிகழ்காலத்தை அனுபவிங்க சார், அதான் சொல்லுவோம். அதுதான் சமயம். ஒரு பொழுதும் திருவள்ளுவர் ஒரு பொழுதும் வாழ்வது அறியார், கருதுக கோடியும் அல்லவர். ஒரு செகண்ட் கூட இவனால் நிம்மதியா இருக்க முடியல. ஆனா மைண்ட்ல கோடியும் அல்ல, பல கோடி விஷயங்களை எங்க ஓட்டுறாங்க? மைண்ட்ல ஓட்டுறாங்க. நான் உங்களுக்கு ஒரு சின்ன ஐடியா சொல்றேன். அதிகாரம் 34 நிலையாமையில சொல்றேன். 34வது அதிகாரத்துல முதல்ல இந்த திருக்குறளை இப்போதான் நிறைய பேர் கேள்விப்படுறாங்க. இப்படி ஒரு திருக்குறள் அப்படிதானே? திருக்குறள் சொல்லி அங்கு வரமுறை காணி வாழ்க்கை பண்பு பயன்படுது. 34 நிலையாமை. ஒரு செகண்ட் கூட எனக்கு வாழ தெரியல. ஆனா கோடிக்கு மேலான விஷயங்களை மைண்ட்ல ஓட்டு. நான் உங்களுக்கு சின்ன ஐடியா சொல்றேன். ஒரு பேப்பர் எடுத்துட்டு பேனா எடுத்துடுங்க, 10 இருந்து 11 மணி ஏதோ ஒரு டைம் வச்சுடுங்க. மைண்ட்ல என்னெல்லாம் ஓடுதுன்னு எழுதி பாருங்க. 1 மணி நேரம் கழிச்சு பாருங்க. நம்மளை நம்ம பார்க்கறதுக்கே கேவலமா இருக்கு. உண்டாக்கியா பிற்பால் என்று பெயரடித்தால் பெருதற்கரியன் பெருமாள் மாதிரி நம்ம மைண்ட்ல என்னெல்லாம் ஓடி இருக்குன்னு பார்த்தா நம்மளே நமக்கு கேவலமா தெரியும். இதெல்லாம் பொறாமப்பட்டிருக்கிறோம், ஆசைப்பட்டிருக்கிறோம், அடுத்தவங்களுடைய நன்மையை கண்டு பொறாமப்பட்டிருக்கிறோம். இதெல்லாம் என்ன தெரிய ஆரம்பிக்கிறோம்? மைண்ட்ல ஓடுறது தெரியுதா? நம்ம என்ன செய்யறது? அடுத்தவங்களை கவனிக்கிறோம், யாரும் கவனிக்கிறது இல்லை. 34வது அதிகத்தில் போய் பாருங்க. அளவிலா பாவகத்தால் அமுக்குண்டு. அமுக்குண்டுதான் சேரணுமா அடுத்தப்படுகிறேன். இன்னைக்கு தெரிஞ்சுக்கிடுங்க, கடவுள் தான் உங்க குறிக்கோள். அல்லது குடும்ப வாழ்க்கையில் அமைதியா இருக்கணும். நீங்க கடவுளை விட்டுட்டு குடும்ப வாழ்க்கையில் அமைதியா இருக்கணும் அப்படின்னா முதல்ல மைண்ட்ல பல விஷயங்களை என்ன செய்யக்கூடாது? ஓட்டக்கூடாது. எங்க வீட்டில் ஒரு வாரத்துக்கு பல விஷயங்களை பேசுவாங்க. 24 ஹவருக்குள்ளே மட்டும் பேசு, அதுக்கு ஒரு விஷயத்துக்கு வேற பேசலாம் அப்படின்னு சொந்தத்தில் ஒரு நிச்சயம்.
எப்படி போறது உயிர் எடுத்துட்டே இருக்காங்க. இப்போ கேட்டால் நிச்சயம் கேன்சல். அது எதுக்கு கவலைப்படணும்? அதுக்கு கவலைப்பட்ட நேரமெல்லாம் வேஸ்ட். திருநெல்வேலியில் நிச்சயம் எப்போ போகிறது கடைசியில் போகும்போது நிச்சயம் கேன்சல். அது எதுக்கு 24 ஹவருக்குள்ள விஷயத்தை மட்டும் ஓட்டுங்க மைண்ட். அதுதான் அளவிலா பாவகத்தால் அமுக்குண்டுனா அழுத்தப்படுதல். பல விஷயங்களை மைண்ட்ல போடும்போது இந்த டேபிள்ல நீங்க ஒரு குறிப்பிட்ட வெயிட்டு தானே ஏற்றணும். அளவுக்கு மேலே வெயிட் போகும்போது எது தாங்காது. அப்ப நம்ம மனதும் அதே மாதிரி ஒரு மென்பொருள் தானே. அது சாஃப்ட்வேர் தானே, ஹார்ட்வேர் கிடையாது. மைண்ட் வந்து ரொம்ப மென்மையான ஒரு சாஃப்ட்வேர். அதில் வந்துட்டு நீங்க லோட் பண்ணும்போது தான் அது ப்ரெஷர், மன அழுத்தம், டிப்ரெஷன், டார்ச்சர் எல்லாமே அதில் தான். மென்டல் டார்ச்சர் எல்லாமே அதில் தான் வரும். அதான் மாணிக்கவாசகர் சொன்னார், அளவிலா பாகவத்தா. பாவகம்னா எண்ணம், கற்பனை, அளவற்ற கற்பனை. அமுக்குண்டு அறிவு. நீங்க பல எண்ணங்கள் ஓடினாலே எது போயிடும்? அறிவு போயிடும். நீங்க ஒரு எண்ணம் 2 எண்ணமா மாறினாலே அறிவு போயிடும். தெளிவாக கவலைங்கிறதுக்கு பொருள் சொல்லுங்க. கவலை என்றால் 2 கவட்டை. மைண்டு 2ஆ பிரிஞ்சிட்டு அது பேர் தான் கவலை. 2ஆ பிரிஞ்சாலே அறிவு வேலை செய்யாது. இவர் சொல்ற மாதிரி கோடியா பிரிஞ்சா என்ன வேலை செய்யும்? ஒரு வேலை செய்யும். கவலைனா 2ஆக பிரிஞ்சு. புரியுதா? அதனாலதான் கண்ணதாசன் விதமா 2 மனம் வேண்டும். நினைத்து வாழ ஒன்று மறந்து இருக்கிறது ஒரு மனம் தான். அதான் பிரச்சனை. 2 மனம் இருந்தா ஒரு மனதிட்ட நினைக்கிறதுக்கும் ஒரு மனதிட்ட நினைக்கிறதுக்கு கொடுத்தாங்க. அதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு சொல்றாங்க. அதே கண்ணதாசன் சொன்னார், 2 மனம் ஒவ்வொரு மனிதனுக்கு இருக்கிறது. ஒரு மனம் பூக்கூடை, ஒரு மனம் சாக்கடை அப்படின்னா. பொறாமைப்படுறது என்ன மனம்? சாக்கடை மனம் தான் அப்படின்னா. அதனால மைண்ட்ல வந்து அன்னைக்கு என்ன தேவையோ, நீங்க சாமி கும்பிட்டு மோட்சத்துக்கு போது நான் உங்களை சொல்லுவேன். அன்றாட வாழ்க்கையில் இன்னைக்கு ஆஃபீஸில் என்ன வேலை அதை ஓட்டுங்க. பையனை காலேஜில் கொண்டு விடணுமா அதை ஓட்டுங்க. பையன் காலேஜுக்கு வர்றானா அதை ஓட்டுங்க. காலேஜுக்கு ஃபீஸ் கட்டணுமா அதை ஓட்டுங்க. அவன் இப்போ அவன் இப்போ டிகிரி செகண்ட் இயர் படிக்கிறாங்க. அவன் மாஸ்டர் டிகிரி போகும்போது ஃபர்ஸ்ட் இயருக்கு போனாங்க. என்ன செய்யறதுன்னு தெரியலங்க அப்படின்னா அது அன்னைக்கு வந்து பார்த்துக்கலாம். ஆமா, எல்கேஜி சேர்க்கறதுக்கே பயந்துருக்கலாம். நம்ம இந்த பயமெல்லாம் இருக்கக்கூடாது வாழ்க்கை. புரியுதா? என்னுடைய மகனுக்கு அபுதாபியில பூகம்பம் அப்படின்னு டிவியில பிரேக்கிங் நியூஸ் போயிட்டு இருக்குது. பிரேக்கிங் நியூஸ்ங்கிறது மதிப்பே இப்போ எடுத்துட்டாங்க. பிரேக்கிங் நியூஸ்னா மிகப்பெரிய நியூஸாக இருக்கும். பிரேக்கிங் நியூஸ் அப்படின்னா நம்ம கவனிச்சோம்னா அவங்க உடனே தான் மழை பெய்யும்னு சொல்றாங்க அப்படிங்கிறாங்க. மழை சீசன்ல மழைன்னு தான் சொல்லுவாங்க. புரியுதா? பிரேக்கிங் நியூஸ் மதிப்பே போயிட்டு நான் சொல்றதை கவனிக்கிறீங்களா? எனக்கு இருக்கிற கொடுமை எல்லாத்தையும் என்னமோ விலங்குகள் பேசுற மொழி புரியாம இருக்காது. வரைக்கும் சந்தோஷம். இந்த அப்சர்வேஷன் தான் பிரச்சனையே எனக்கு. புரியுதா? பிரேக்கிங் நியூஸ் ஏதோ ஒரு ஊரை சொல்லி அந்த ஒரு ஆக்சிடென்ட் இருந்தோம். வாகனங்கள் ரோட்ல போனா இது நடந்தே தீரும். அது எப்படி பிரேக்கிங் நியூஸ் ஆகும்? பிரேக்கிங் நியூஸ்னா எதிர்பாராத ஒரு செய்தியை செய்யணும், வரணும். ஏதோ ஒரு தீர்ப்பை மக்கள் எதிர்பார்த்திருந்து அந்த தீர்ப்பு வரதா இருக்கணும். அந்த பிரதமர் தமிழ்நாட்டுக்கு வருவார்னு ஒரு செய்தி பரவி வருவாரா வரலையான்னு தெரியாது இருந்தால் வருவார்னு வந்தால் அது என்ன நியூஸ்? பிரேக்கிங் நியூஸ். முதல்வர் கோவை மாவட்டத்துக்கு வருவாரா வரலையான்னு ஒரு இது இருந்து வருவார்ங்கிற செய்தி வந்ததுன்னா அது என்ன நியூஸ்? பிரேக்கிங் நியூஸ். அதுதான் பிரேக்கிங் நியூஸ். அறிவிப்புகள் அரசு திடீர்னு மக்களுக்கு இந்த சலுகை வழங்கப்படும் சொன்னா பிரேக்கிங் நியூஸ். அளவிலா பாகத்தால் இந்த வார்த்தைக்கு நீங்க என்ன கொடுத்தீங்கன்னா நான் ஒரு வாரம் பேச வேண்டியது. இதுக்கு சித்தாந்த பாடல் நிறைய இருக்கு. பாவகங்கிற வார்த்தை சிறுஞான போதத்தில் இருக்கு. பாவங்கிற வார்த்தை சித்தியாக இருக்கு. பாவகங்கிற வார்த்தை சிவப்பிரகாசத்துக்கு என்கிட்ட கொடுத்தீங்கன்னா ஒரு வாரம் இந்த ஒரு வார்த்தைக்காக பேசு. அமுக்குண்டு அறிவு இன்றி விளை ஒன்றும் அறிவு. அடுப்பறை அதனுடைய அந்த ரியாக்ஷன் எல்லாம் சொல்றாங்க பாருங்க. பாவகத்தில் அமுக்குண்டே அறிவு போச்சு. அறிவு போனா அடுத்து என்ன நடக்குது எப்படி தெரியும்? அறிவு போச்சுன்னா அடுத்து என்ன நடக்குது எப்படின்னே தெரியும்? தெரியாதுல்ல. அறிவின்றி பெருவியமாய் கிடப்பேன். அப்ப நமக்கு என்ன இஷ்டம் வரும்? நம்ம பயனற்றவன் ஆகிடும். இப்போ வீட்டில் நீங்க பல எண்ணங்களுக்கு உள்ளாகிட்டீங்க. அறிவு வேலை செய்யல. அறிவு வேலை செய்யும்போது அடுத்து என்ன நடக்கும் தெரியல. அடுத்து நடக்கும் தெரியல. நம்ம ஒரு இடத்துல உட்காந்துருவோம். வீட்டில் உங்களுக்கு என்ன பேர் வைப்பாங்க? தொழிலதிபர் பேர் வைப்பாங்க. பயனற்றவன் பேர் வைப்பாங்க. ஒரு வேலைக்கு ஆகத்தான் பேர் வைப்பாங்க. ஆமா, அதான் மணிவேசர் வச்சார். பெருவியமாய் கிடப்பேனுக்கு. அப்படி இருந்த எனக்கு இயல்புடைய எனக்கு இது மாணிக்கவாசகருடைய பணிவு மொழி.
சொல்லுகிறார். ஆனந்தம் அளித்து எனக்கு பெரிய ஆனந்தத்தை கொடுத்தாங்க. நடராஜரே நம்ம எதாவது பார்க்கணும்னு சொன்னோம். ஆனந்த வடிவம் நடராஜர், ஆனந்த வடிவம், தட்சிணாமூர்த்தி ஞான வடிவம், சிவபெருமான அருள் வடிவம். இதுதான் ஆனந்தம் அளித்து என்னை ஆண்டானை அழிந்து கொண்டவனை. களவிலாவானவர், தேவர்களுக்கு எவ்வளவு மதிப்பு பாருங்க. அதாவது வஞ்சகமில்லாத வானவர்கள், தேவர்கள்ட்ட வஞ்சகம் கிடையாது அப்படிங்கிறார். தேவர்கள் தேவரோட சுகத்தை அனுபவிக்கணும்னு நினைச்சாங்களே தவிர அவங்கள்ட்ட வேற என்ன தப்பு இருக்குது? என்ன கிடையாது. தேவர்கள் மனிதர்களை விட தீவினை குறைவா செய்யறவங்க. பாவம் மட்டும் செஞ்சா நரகம், பாவம் அதிகமா செஞ்சா புண்ணியம் அதிகமா செஞ்சா சொர்க்கம், ரெண்டையும் சேர்த்து சென்றா மானிடர்கள். அப்போ மானிட தேவர்கள் யாரை விட நல்லவங்க? நல்லவங்க தானே. அதனாலதான் என்ன வார்த்தை சொன்னாரு? களவிலா என்று சொன்னார். களவிலா வானவரும். அந்த வானவருங்கிறதுக்கு என்ன பொருள்னா நிறைய பொருள் எடுக்கணும். ஒன்று, அவங்க இருக்கிற இடம் வேற, தேவலோகம். சார் நாம போய் சிதம்பரத்தில் கும்பிடுறது பெரிய செய்தி இல்லை சார். ஒரே மாநிலம், பக்கத்துல சில மாவட்டங்களே கடந்து போறோம். இங்க இருந்து நம்ம சிதம்பரம் போறோம்னு சொல்லிட்டோம்னா 3 மணிக்கு திருச்சி ரீச் ஆயிருது, 6 மணிக்கு சிதம்பரம் ரீச் ஆயிடும். ஆனா இவங்க எங்க இருந்து வர்றாங்க? லோகத்திலிருந்து வர. ஒண்ணு. ரெண்டாவது, அந்த போகத்துல யார் நினைவு வராது, இறைவன் நினைவு. ஆனா அவங்களுக்கு வருது. அதனாலதான் அவருக்கு ஆச்சரியமா சொல்றாரு. புரியுதா? வஞ்சமில்லாத தேவர்களும் தொழுகின்ற களவிலா வானவரும் தொழும் இல்லை கண்டேனே. கண்டேனே என்பதன் பொருள் நடராஜரை கண்டேன் என்றுதான் பொருள் இருக்கணும். உரையாசிரியர் நடராஜரை கண்டேன். நடராஜரை காணும் போது அந்த விழா ஆனந்தத்தை பெற்றேன். அந்த விழா ஆனந்தம் அடிவர்களை கண்டேனா? ஆனந்தத்தை பார்க்க முடியாது. ஆனந்தம் என்ன பொருள்? அருவ பொருள். ஆனந்தத்தை கண்டேன் என்பதன் பொருள் நடராஜரை உருவத்தில் பார்த்தேன், ஆனந்தத்தை அனுபவித்தேன்னு பொருள் எடுக்கும். அதுதான் உரை சொல்லியிருக்காங்க. அடுத்த மந்திரத்தை தொடங்கி வச்சுக்கிறாங்க. சரியா? அடுத்த மந்திரம் பொருள் மட்டும் சொல்லிக்கிறாங்க. இறைவனை நாடும் முறையும் பயனும் ஒரு சிறிதும் தெரியாத நாயனுக்கு இறைவனை எப்படி நாடணும், நாடுறதுனால என்ன பயன் கிடைக்கும், எதுவுமே எனக்கு தெரியாது. ஒரு விஷயம் நல்லா தெரியுது. நான் சித்தாந்த வகுப்பில் அடிக்கடி சொல்லுவேன், சைவ சித்தாந்த ஏன் ஈஸி தான், தெரியாதுன்னு சொல்லிட்டே போதும் அப்படின்னு சொல்லுவேன். சைவ சித்தாந்தம் ஏன் ஈஸினா தெரியாதுன்னு சொன்னா போதும். இறைவன் எப்போது தோன்றினார் தெரியாது, உயிர் எப்போது தோன்றியது தெரியாது, ஆணவம் எப்போது தோன்றியது தெரியாதுன்னு சொன்னா போதும். அதனால அதுக்கே மார்க் போடுறோம். தெரியாதுன்னு சொன்னாலே என்ன போடுறோம்? அனாதி. அதனால அதுக்கு தேதி சொல்ல முடியும். எந்த தேதியில் தோன்றினார் இறைவன் தெரியாது, ஆணவம் எந்த தேதியில் தோன்றியது தெரியாது சொன்னா போதும். அதனால சைவ சித்தாந்தம் ஈஸிங்கிறது. என்ன சொன்னா போதும்? தெரியாதுன்னு சொல்லுங்க. உங்களுக்கு பூஜை கொண்டு தெரியுமா? தெரியாதுன்னு சொல்றேன். நீங்க என்ன சொல்றீங்க? தெரியும். சார் எங்க அப்பா காலத்துல இருந்து 40 வருஷமா இதே தான் சார். அவர் பூஜை பண்ணி சிவலிங்கத்தை நான் தான் சார் பண்ணிட்டு இருக்கேன். காலையில் 4 மணிக்கு எழுந்திரிச்சா 11:30 மணி ஆகுது சார் பூஜை படிக்கிறதுக்கு. நீங்க ஒரு நாள் வீட்டுக்கு வந்து தான் பார்க்கலாம் சார். ஒரு அம்மாட்ட ஏன்ட்ட சொல்லுது, வீடு ஃபுல்லா புக் அடிக்க வச்சுட்டு ஒரு நாள் வந்து பாருங்க. அடிக்க வச்சு கூட வர முறையும் பயனும் ஒரு சிறிதும் தெரியாத நாயனுக்கு உள்ளத்து ஞான ஒளியானது தழைத்து மிகும்படி முடிவில்லாத அன்பை தந்து. சைவத்தில் அன்பு சாதனம், பேரின்பம் சாதன பயன். சைவத்தில் அன்பு சாதனம், அன்பு எல்லை கிடையாது. அன்பும் அருளும் ஒண்ணு. ஒருவன் இறைவனுடைய அன்பை பெற்றால் அது துரிய நிலை, அது இறைவனுடைய அருளை பெறுவதற்கு சமம். இறைவனிடத்தில் பேரின்பத்தை பெற்றால் தான் என்ன நிலை? துரியாதீத நிலை. சூரிய ஒளியை பார்க்கிறதுக்கும் சூரிய ஒளியை வச்சு சூரியனை பார்க்கறதுக்கும் நிறைய வித்தியாசம். நிறைய பேர் கேட்கறாங்க, அருளுக்கும் சிவத்துக்கும் என்ன வேறுபாடுன்னு கேட்கறாங்க. சூரிய ஒளிக்கும் சிவத்துக்கும் சூரியனுக்கு உள்ள வேறுபாடு. சூரிய ஒளியை பார்க்கறது வேற, சூரிய ஒளியை வச்சு சூரியனை பார்க்கறது வேற. அருளை பார்ப்பது வேறு, அருள் துணை கொண்டு சிவனை பார்ப்பது வேறு. அதைத்தான் இதில் பதிவு செய்தார். அன்பை தந்தபடி என் வினைகளை தன்பால் ஏற்று. இறைவன் எதை ஏற்றுக்கொள்றாரு? வினையை ஏற்றுக்கிறார். அதாவது உயிர்கள் பிராரத்த வினை நுகரும் போது பக்குவப்பட்ட உயிராக இருந்தால் யார் ஏற்றுக்கிடுவாங்க? சாஸ்திரம் சொல்லுது, இறைவன் ஏற்றுக்கிடுவான்னு சொல்லுது. அப்படி ஏற்றுக்கொள்றதுனாலதான் உங்களுக்கு என்ன கிடையாது? ஊழ்வினை எதை உடலோடு கழிகிறது, ஏற்ற வினை உடலோடு ஏதும் ஏதுகளை தோன்றி அருளை சொல்லும் என்று சாஸ்திரம். அந்த அன்பர்களை பேரவர் புரிந்தவனை 4 வேதங்களும் விளங்குகின்ற
4 வேதங்களை முழங்குகின்ற தில்லையை பார்த்தேன். இந்த வேதம்ங்கிறது வித்யஜூர் சாமம் அதர்வனத்தை குறிக்கிற வார்த்தை தான். தமிழ் வேதம் அறம்பொருள் இன்பம் வீடு, அதுவும் நம்ம தமிழில் உண்டு என்பது நம்பப்படுகிறது. உண்மைதான், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் உமாபதி சிவம் வேதாந்த தெளிவு என்று எதை சொன்னார்? அதை சொல்லுங்க சார். வேதம்னு தமிழ் வேதம், வடமொழி வேதம். வேத அந்தம்னா தமிழ்ல எது? வேத அந்தம்னா இல்லை, வேதாந்த தெளிவா தமிழ்ல வேதாந்தம்னு எதை சொல்லுங்க? தமிழில் பூர்வீகமா தோன்றது வேதாந்தம்னா எது? புரியுதா? ஆகமம் இங்க இருந்து வந்தது. இப்படி சுற்றி சுற்றி வரும். கொஞ்சம் கவனமா இருக்கணும், எல்லாரும் ரொம்ப கவனமா இருக்கணும். நான் பேச ஆரம்பிச்சேன்னா 15 நிமிஷம் 20 நிமிஷம் கேள்வி கேட்கறாங்க. இது சம்பந்தமா இது எங்க சுத்தினாலும் ஒரு வேதத்துல தான் போய் இருக்கும். எங்க சுத்தினாலும் எங்க தான் போய் இருக்கும் சார். வேதம்னு சொல்றதுக்கு வடமொழியில் இருக்கிற 4 வேதத்தையும் சொல்றோம், தமிழ்ல இருக்கிற அறம்பொருள் இன்பவர்களோடு வேதம்ன்றோம். நான் என்ன கேட்கிறேன், வடமொழியில வேதாந்தம்னா உபனிஷத்து, தமிழ்ல வேதாந்தம்னா என்னது? சொல்லுங்க, அடுத்த வாரம் சொல்லுங்க. வராமல் இருக்கிற சொல்லலாம் பரவாயில்ல, நானே சொல்லிக்கிறேன். நானே பத்திட்டு நானே மாறி போட்டுக்கிறேன். புரியுதா? இதைதான் நம்ம அவங்க பார்ப்போம். மந்திரத்தை முதல் படிக்க. பாங்கினோடு பரிசொன்றும் அறியாத நாளேனை. முறை, பாங்குனா முறை, பரிசுனா பயம். இதெல்லாம் அறியாதவனா நான் இருக்கிறேன். என்னுடைய மனசுல நீ எனக்கு ஞான ஒளியை கொடுத்து அன்பை கொடுத்த, என்னுடைய வினையை நீ வாங்கி, அதாவது பிரார்த்த வினையை இறைவன் வாங்குவான் என்பது சைவ சித்தாந்தம். எல்லா வினையும் வாங்க மாட்டாங்க, பிரார்த்த வினையை வாங்குவார். வாங்கி வினை மனமறுத்து, இப்போ நீங்க தள்ளுபடின்னு சொல்றாங்கல்ல, பெரிய பெரிய தொழிலதிபர்களுக்கெல்லாம் அவங்க வங்கி கடன் கட்டலைன்னா குறிப்பிட்ட தொகையை எதை செய்யும்? அரசே தள்ளுபடி பண்ணும். உலகம் முழுவதும் நடைபெற்று இருக்குது. அப்பதான் அவங்க எதை செய்ய முடியும்? ஜிஎஸ்டியா குறைச்சாங்க. உலக அளவில் நமக்கு நெருக்கடி வந்தது. உலக அளவில் வரி விதித்து நம்முடைய பொருளாதாரத்தை நிறுத்தும் போது எதை குறைச்சாங்க? ஜிஎஸ்டியை குறைக்கும் போது பொருளாதார எக்கனாமிக்கல் பேலன்ஸ் வருது. ஆமா, ஒரு உள்ளூர் பொருளாதாரத்தை நம்ம தூக்கி பிடிக்கிறோம். இதனால் எக்கனாமிக்கல் பேலன்ஸ் அது சமமாகும். அது மாதிரி இது போன்ற உதவி எல்லாருக்கும் வராது. எல்லாருக்கும் என்ன செய்யாது? வராது. இறைவன் பிரார்த்த வினையை எல்லா வினையும் வாங்க மாட்டான். எப்படி தொழிலதிபர்களுடைய கடனை அரசியலுக்குற மாதிரி ஞானிகளுடைய பிரார்த்த வினையை தான் இறைவன் வாங்குவார தவிர நம்ம வினையை என்ன செய்யப்பட்டாங்க? வாங்கி விடுங்கன்னு சொன்னால் என்ன அவசரம்? இல்லை சாமி, நான் எனக்கு வயசு ரொம்ப ஆகிடுது, கொஞ்சம் பொருளுடைய வருகை பதிவு எடுத்து பார்க்கலாம். உன்னுடைய பேர் சார் எக்ஸ், இவருக்கு இன்னும் 500 யுகங்கள் பிறவி இருப்பதாக இங்கு எழுதப்பட்டுள்ளது அப்படின்பாரு. எத்தனை யுகங்கள் பிறப்பான்? ஏன் அவசரப்படுறான்? 500 யுகம் நீ பிறக்கிறதா இருக்குது. அப்படி அடுத்த பிறவில பேசிக்கலாம். புரியுதா? 4 வேதங்கள் முழங்குகின்ற தில்லை திருச்சபையில் நான் கண்டேன். அடுத்த வகுப்பில் விரிவாக பார்ப்போம். நம்ம வகுப்பை நிறைவு செய்வோம். புதுக்காசு வாழ்த்து சொல்லுங்க.